வணக்கம். பலருடைய பணிகள் வெளியே தெரியாமலேயே இருந்து விடுகின்றன. வெளியே தெரியாததாலேயே அவர்களை நாம் அங்கீகரிப்பதும் இல்லை, பாராட்டுவதும் இல்லை. இப்போ ஒரு ஊரில் யாராவது ஒருத்தர் திருடி அதை யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அவார்டு கொடுக்குறோம். திருட்டே நிகழாமல் அங்கே கண்காணிப்பு சரியாக இருந்தால் அதை நாம் கண்டுகொள்வதில்லை. எனக்கு ஒரு சின்ன அனெக்டோட் ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, ஒரு ஹஸ்பண்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு ஆஃபீஸ்க்கு. அப்போ சொல்கிறாரு, நான் அதெல்லாம் போட்டிருக்கேன், அந்த துணியெல்லாம் அதெல்லாம் துவைச்சி இன்றைக்கி அயர்ன் பண்ணி வச்சுரு, நாளைக்கு தேவைப்படுது. 2-3 பட்டன் இல்லாமல் இருக்குது, அதை தச்சு வச்சிரு. அதுக்கப்புறம் நீ என்னுடைய அந்த வார்ட்ரோப் இருக்கக்கூடிய அந்த இதை சுத்தம் பண்ணி பாரு. சிலதெல்லாம் பழசாயிருச்சு, அதெல்லாம் கழிச்சிரு. இப்படி வரிசையாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அந்த அம்மா சொன்னிச்சு, இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குங்க, நான் இந்த மாதத்துக்கு தேவையான பொருள்கள்லாம் போய் வாங்கணும். 2வது மிளகாய் பொடி அரைக்கணும், கொத்தமல்லி தூள் அரைக்கணும், ரசப்பொடி அரைக்கணும், சாம்பார் பொடியெலாம் அரைக்கணும். இதுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது, அதனால் இன்றைக்கி அதை செய்ய முடியாது, ஒரு 2-3 நாளையில் செஞ்சிடறேன். என்ன வேலை இருக்குது உனக்கு? வீட்டில் இருக்க, நான் அங்கே போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வரேன், நான் சொன்னால் கேட்க முடியாதா? வீட்டில் தானே இருக்குது, அதெல்லாம் செய்ய முடியாதா அப்படின்ட்டு போயிடுறாரு. என்ன வேலை இருக்குது? நீங்கள் ஒரு வேலையும் இல்லை வீட்டில். அன்றைக்கி சாயந்தரம் அவர் திரும்பி வர்றார். திரும்பி வந்தால் உள்ளே போனால் எந்த விதமான சமையலும் ரெடியாக இல்லை. காலையில் அவர் சாப்பிட்டு போட்ட பாத்திரம்லாம் அப்படியே கிடக்குது. அவர் கீழே அவுத்து போட்ட துணி அதே இடத்துலையே இருக்குது. வீடு குப்பையும் கூலமாக இருக்குது. பார்த்துட்டு அவர் கொதிச்சு போயிட்டு, என்ன இப்படி இருக்குது வீடு? நான் தான் ஒன்றுமே செய்கிறது இல்லைங்களே, அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை இன்னைக்கு அப்படின்னு. அப்போ தான் அவர் உணர்ந்தார், எவ்வளவோ வேலை அந்த அம்மா செய்கிறாங்க, அது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு, அதனால் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு அந்த அம்மாவை நம்ம குறை சொல்லிட்டோன்னு. அதுக்கப்புறம் கப்பு சிப்புன்னு ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக நடந்துக்கிட்டாராம். அது மாதிரி வீட்டில் செய்கிற பணிகள் என்ன என்பது நமக்கு தெரிவதில்லை. இப்போ சிலதெல்லாம் லேட்டன்ட் பொட்டன்ஷியல் உள்ளக்கூடியது, சிலதெல்லாம் ஹிடன் ஒர்க், மறைந்திருக்கக்கூடிய பணிகள். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, நம்முடைய தேசத்தினுடைய ஜிடிபிக்கு ஒருவர் சிற்றுண்டி சாலையில் தோசை ஊற்றுனா அது கணக்கிடப்படுது. ஆனால் ஒரு அம்மா பசங்களுக்காக வீட்டில் சமையல் பண்ணி கொடுத்தா அது கணக்கிடப்படுவது இல்லை. அதனால தான் ஒருத்தர் சொன்னார், பெண்களும் ஆண்களும் சரிபாதியாக இருக்கிறார்கள். பெண்கள் 90% பணிகளை செய்கிறார்கள், 10% தான் அவர்கள் ஊதியம் பெறுகிறார்கள், அவர்கள் பேரில் 1% தான் சொத்து இருக்கிறது அப்படின்னு. அது கூட வருமான வரிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாரதிதாசன் குடும்ப விளக்கு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினார். அதில் ஒரு பெண் இல்லத்தில் இருக்கிற போதே என்னென்ன பணிகளை செய்தால் அந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக திகழும் அப்படின்னு எழுதினார். அதனால தான் ஒரு குடும்ப விளக்கு அப்படின்னு பெயர் வைத்தார். அதில் ஒரு பெண் என்னென்ன மாதிரி பணிகள், காலையில் அந்த அம்மா எந்திரிக்கிறாங்க, சூரியன் எழுவதற்கு முன்பேயே எழுந்துடுறாங்க. அரிசிமா கோலம் அமைத்தனல் பரிசில் நீட்டினான் பகலவன் பொன்னொழி அப்படின்னு எழுதுறார். அந்த அம்மா துணியை வாங்குறாங்க, துணி தைக்கிறாங்க. அது எப்படின்னா, ஆடிக்கொண்டிருக்கும் தையர் பொறியினை அசைக்கும் ஓர்க்கை, ஓடிக்கொண்டே இருக்கும் தைத்த உடையினை வாங்கும் ஓர்க்கை, பாடிக்கொண்டே இருக்கும் பாவையின் தாமரை வாய், நாடிக்கொண்டே இருக்கும் குடித்தன நலத்தை நெஞ்சம். அவங்க எப்படி சமைப்பாங்க? கொண்டவர் கெது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது என்ன அப்படின்னு அவங்க சமைக்கிறதெல்லாம் அவங்களுடைய முகத்தை பார்ப்பாங்கன்னு எழுதினார். இந்த குடும்ப விளக்கு எழுதினவரே, ஒரு பெண் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் அது எப்படி இருக்குங்கிறதுக்கு இருண்ட வீடு அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினார். இந்த இருண்ட வீட்டில் எல்லாம் சோம்பேறி, அந்த வீடே இருளடைஞ்சு போய் கிடக்கும். அதனால் என்னென்னா, நிறைய பணிகளை பலர் செய்கிறார்கள், அந்த பணிகள் நமக்கு தெரியாமலேயே இருந்து விடுகிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரே மாதிரி சூரியன் இருக்குது, யாரும் கவலைப்படுறதில்லை. ஆனால் நிலவு தேயுது, வளருது. அது முழுசாக வளர்ந்தாலும் பௌர்ணமின்னு பூஜை பண்ணுறாங்க, அது முழுவதும் இல்லாமல் போனாலும் அமாவாசைன்னு அன்னைக்கு பூஜை பண்ணுறாங்க. ஆனால் சூரியனை பற்றி யாரும் கவலைப்படுறதே இல்லை. சரி, ஒரே ஒரு நாள் சூரியன் உதிக்காம விட்டதுன்னு வச்சுக்கோங்க, எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? இன்னைக்கு ஃபுல்லாக சூரியன் வரலன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு வாரத்துக்கு வரலன்னா என்ன ஆகும் மனித வாழ்க்கை? நினைத்து பாருங்க. இந்த ஆஸ்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரைப் இருந்தாங்க அமெரிக்காவில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு சாயந்தரம் ஒருத்தரை நரபலி கொடுப்பாங்க. அவனை நரபலி கொடுத்தா தான் அடுத்த நாள் சூரியன் உதிப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ தான் அந்த நரிஷ்மெண்ட் அந்த பிளட்டில் இருந்து தான் கிடைக்கும்னு சொல்லி அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஊரிலேயே நம்ம பார்த்தோம்னா, பால் கொண்டு போடுறாங்களே, அவங்க பேர் நமக்கு தெரியுமா? ஒரே ஒரு நாள் பால் போடலன்னா தான் நமக்கு அவங்கள பற்றி தெரியும். பேப்பர் கொண்டு போடுறாங்களே, தெரியுமா? தெரியாது. நிறைய பேருக்கு பேப்பர் படித்தாதான் அன்றைக்கி நாளே
நல்லா போகும். சில பேர் பேப்பர் எடுத்துகிட்டு போய் கடிவரையில் படிப்பாங்க, அப்போ தான் வயிறு கலக்கினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ட்ரைனேஜெல்லாம் சரி பண்ணுறாங்களே, அவங்க வந்து மழைக்காலத்தில் வராங்களே, எவ்வளவு நைட்லேயும் டேலையும் அவங்களுக்கும் மழை இருக்குது, ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பணியாற்றுறாங்க. அவங்க வராமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குறோமா? எத்தனையோ பேர் இந்த மாதிரி. இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோம், அந்த ட்ரெயினில் அந்த ரயில்வே ட்ராக்கை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ராத்திரி நேரத்தில் மழை பெய்யும் போது தண்டவாளம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நைட் பேட்ரோலிங் போவாங்க. அப்படி நைட் பேட்ரோலிங் போகிறவங்க இங்கேருந்து ஒருத்தர் போவாங்க, அங்கேருந்து ஒருத்தர் வருவாங்க, புக்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, லாக் புக்கை. அந்த மாதிரி பணியாற்றுகிறாங்க. நாம் என்ன பண்ணுறோன்னா, சினிமா நடிகர்கள், கிரிக்கெட் ஸ்டார், இவங்களுக்கு தான் நிறைய அவார்ட், ஃபார்மர்ஸுக்கு கிடையாது. சரி, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கே போகிறோம், நம்ம யாருக்கு டிப்ஸ் கொடுக்குறோம்? கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுக்குறாங்களே அந்த ஷெஃபுக்கோ அல்லது குக்குக்கோவா கொடுக்குறோம். நாம் என்னென்னா கொண்டு வந்து வைக்கிற பேரருக்கு தான் கொடுக்குறோம் நம்ம. அதனால் என்னென்னா, நிறைய பேருடைய பணிகள் வெளியே தெரியாமலேயே போய் விடுகின்றன. இனியாவது நாம் யாரெல்லாம் நன்றாக பணி செய்கிறார்களோ அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கிறார்கள். அவர்கள் செய்கிற பணிகள் தான் நம்முடைய அன்றாட பணியை செய்வதற்கு ஆதாரமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு அவர்களுடைய பணியையும் கௌரவிப்போம். சில நேரங்களில் அவர்களுடைய பெயர்களையும் கேட்டு தெரிந்து கொள்வோம். அவர்களிடம் குறைந்தபட்சம் ஒரு புன்னகையாவது சிந்திப்போம். அவர்களிடம் நாம் நலம் விசாரிப்போம். முடிந்தால் சில நேரங்களில் நம் பண்டிகையின் பலகாரங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அப்போதுதான் அவர்களுடைய பணி அங்கீகரிக்கப்பட்டதாக உற்சாகத்தில் அவர்கள் இன்னும் சரியாக பணியாற்றுவார்கள். நன்றி, வணக்கம்.